17,000 குழந்தைகள் தாயை அல்லது தந்தையை ஆகிய 2 பேரையும் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். 17,000 குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள் என்கிற அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா ஒருபுறம் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்து 39,000 அப்பாவிகளை கொன்று குவித்து 90,000க்கு மேற்பட்டவர்களை அகதிகளாக ஊனமுற்றவர்களாக மாற்றி இருக்கிற நேரத்தில் 25 லட்சம் மக்களும் அகதிகளாகி 83% மேற்பட்ட இடங்கள் நோ சேஃப் ஜோன், எந்த பாதுகாப்பும் அற்ற இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மே மாதம் முதல் ரகசிய பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தது சீனா. போருக்கு பின்னால் காசாவை ஆள்வது யார் என்கிற கேள்விதான் முக்கியமாக பேசப்பட்டது. இன்றைய மிக முக்கியமான வீடியோக்களில் இன்றைக்கு சர்வதேசமே கண்ணீர் வடிக்கிற ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் 291வது நாளாக என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தில் என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு யாரும் எதிர்பார்க்காத விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி காசா, பாலஸ்தீன் உள்ளிட்ட பகுதிகளிலே நடந்து முடிந்திருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், சைனாவினுடைய ஏற்பாட்டில், சீனாவினுடைய நேரடி கண்காணிப்பிலும் தலையீட்டிலும் மிக முக்கியமான பாலஸ்தீனத்தின் 14 போராட்ட குழுக்கள் ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒன்றிணைந்தால் நன்றாக இருக்கும், இவர்கள் இணைந்து போரிட்டால் நன்றாக இருக்கும், இவர்கள் ஒற்றுமைப்பட்டால் பாலஸ்தீன மீட்பு சாத்தியமாகும் என்றெல்லாம் பல அறிஞர்களும் பல ஆய்வாளர்களும் பேசி வந்த நிலையில் வரலாற்றை வித்தியாசப்படுத்தி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய தினம் சீனாவினுடைய தலைநகர் பீஜிங்கிலே மிக முக்கியமான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் என்ன, அதில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது காசாவிலே, குறிப்பாக காசாவின் அழிவுகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து காசாவுக்குள் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கடந்த 24 மணி நேரத்திற்குள் பயங்கரமான 8 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த 8 தாக்குதல்களில் இதுவரைக்கும் 84க்கு மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 324 அப்பாவி சகோதரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள், ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 25, 30, 50, 80, 100, 200 என்று ஒவ்வொரு நாளும் மக்களுடைய மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அந்த மக்கள், நாங்கள் உயிரை இழந்தாலும் எங்களுடைய பூமியை விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு சுதந்திரம் முக்கியம் என்பதற்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம இந்த சுதந்திர போராட்ட வரலாறுகளில் பார்த்திருக்கிறோம். நம்ம நாடு எப்படி ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது, இந்தியா எப்படி சுதந்திரம் பெற்றது, மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றது என்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த வரலாறுகளில் கூட நூற்றுக்கணக்கான பேருடைய மரணத்தை பற்றிய செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உலக வரலாற்றில் ஒரு சுதந்திர தேசத்தை அமைத்துக் கொள்வதற்காக, அதுவும் தங்களுடைய நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டு தங்களுக்கு தராமல் மாபெரும் இழப்பை சந்தித்த ஒரு மாபெரும் கூட்டமாக பாலஸ்தீன அப்பாவிகளை தான் நாம் பார்க்க முடியும். 25 லட்சம் மக்களில் இதுவரைக்கும் 39,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரே நாளில் 84 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்க வேண்டும், கடமையாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளில் நீங்களும் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு கடந்த 290 நாட்களாக நடைபெற்ற இந்த பாரிய யுத்தத்தில் 16,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக
10,000 பேர் இதுவரை காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எந்த கட்டிடத்துக்கு கீழால் இருக்கிறார்கள், எந்த இடத்தில் புதையுண்டு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட தெரியாது. பெரும்பாலும் 290 நாட்களாக உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் அரிதிலும் அரிதாகத்தான் காணப்படும். அதுவும் 10,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற அறிக்கை வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் அதனுடைய மிக நீண்ட இன்னொரு புள்ளி விவரமும் வெளியாகி இருக்கிறது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இதுவரைக்கும் 34 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் 10,859 பேர் பெண்களாக இருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் 500 பேர் மருத்துவ ஊழியர்களாக இருக்கிறார்கள். 79 சிவில் பாதுகாப்பு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 163 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 310 சுகாதார வல்லுநர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளுக்குள் 7 பாரிய புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த புதைகுழிகளிலிருந்து 520 இறந்த உடல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கொன்று குவித்து புதைத்து விட்டு சென்றிருந்தார்கள். அவர்களுடைய 520 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90,000 பேர் பாரிய உடலியல் இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் 70% பேர் குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கிறார்கள். 166 தங்குமிடங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினால் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய சேஃப் ஜோன் என்று சொல்லுகிற 166 இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 17,000 குழந்தைகள் தாயை அல்லது தந்தையை ஆகிய 2 பேரையும் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். 17,000 குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள் என்கிற அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி பாரிய இழப்புகளை காசாவினுடைய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். இவ்வளவு ஒரு இழப்பு என்பது 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கூட நடக்காத ஒரு இழப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டுகள் உலக வரலாற்றில் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கூட போடப்படாத குண்டுகள் என்கிற செய்திகளையும் நாம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் எப்படியாவது பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீனம் இந்த யுத்தத்திற்கு பிறகும் காசா மக்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக ஹமாஸ் தலைமையிலான குழுக்கள் கவனம் செலுத்தி வந்த நிலையில தான் இதை கட்டி காப்பது என்று சொன்னால் நமக்கு சுதந்திரம் தான் முக்கியம். நம்முடைய பிரிவினைகள் நம்முடைய வெற்றியை தடுத்துவிடக் கூடாது. நாம் பிரிந்து பிரிந்து நிற்பதால் எதிரிகள் நம்மை லேசாக அழித்து விடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட பாலஸ்தீன மக்கள் தற்போது ஒற்றுமைப்படுகிற நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏன்னா கொல்லும் போது ஃபத்தாக சேர்ந்தவனா, ஹமாஸை சேர்ந்தவரா அல்லது வேறு ஒரு இயக்கத்தை சேர்ந்தவரான்னு பார்த்து கொள்ள மாட்டான். கொல்லும் போது நீ பலஸ்தீனை சேர்ந்தவன், நீ காசாவை சேர்ந்தவன் என்பது மட்டும்தான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. எனவே நாம் அழிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாகத்தான் அழிக்கப்படுகிறோம். எனவே எதிர்த்து நிற்கும் போதும் ஒட்டுமொத்தமாக நாம் எதிர்த்து நிற்போம். ஒன்றாக இணைந்து எதிர்த்து நிற்கும் போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதை மிக துல்லியமாக அறிந்து கொண்ட 2 தரப்பாரையும் மிக அழகாக லாவகமாக அழைத்து தொடர் பேச்சுவார்த்தைகளை கடந்த மே மாதம் முதல் நடத்தி வந்தது சீனா. சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இதிலே மிக கவனம் செலுத்தி வந்தார். இதில் ஒன்று இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. இந்த பூகோள அரசியலில் மிக முக்கியமான சில நாடுகள் இருக்கிறார்கள். அதில் முதன்மையாக இருப்பது அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள். அதே நேரத்தில் 2வது இடத்துல ரஷ்யா தலைமையிலான கம்யூனிச நாடுகள் இருக்கின்றது. 3வது இடத்துல சீனா தலைமையிலான கம்யூனிச நாடுகள் இருக்கிறது. ரஷ்யா சீனா ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் பாரிய 2 வல்லரசுகள். உதாரணமாக அமெரிக்கா ஆயுத பலம் கொண்ட வல்லரசாக இருக்கிறது. ரஷ்யா ஆயுத பலம் கொண்ட வல்லரசாக இருக்கிறது. சீனா பொருளாதார பலம் கொண்ட மாபெரும் வல்லரசாக இருக்கிறது. பூகோள ரீதியில் இந்த நாடுகள் மிக முக்கியத்துவப்பட்டு பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடுகள். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆயுதத்தினால் நாடுகளை ஆக்கிரமிக்க நினைத்தால் சீனா பொருளாதாரத்தினால் நாடுகளை ஆக்கிரமிக்க நினைக்கும் என்பதை நாம் வரலாறு ரீதியில் பார்த்து வருகிறோம். இப்படி பூகோள அரசியலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நாடுகளாக இவை இருக்கின்றன.
இதோடு இணைவதற்கு தகுதி படைத்த துருக்கி, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இருந்தாலும் அவர்கள் நிம்மதியாக எழும்பினால் பசி, சாப்பிட்டால் தூக்கம் என்கிற நிலையில் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். அவ்வப்போது எழும்பி அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் யமனிலே இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எனவே அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடாது என்கிற ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறாரே தவிர அவர்களால் யமனுக்கு ஆதரவாகவோ அல்லது காசாவுக்கு ஆதரவாகவோ பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவாகவோ ஒரு இராணுவ நடவடிக்கையை கூட நகர்த்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போதுதான் சீனா பீஜிங் ஒப்பந்தம், பீஜிங் அக்ரிமெண்ட் என்றொன்றை தயாரித்து வந்தது. இதுல சீனாவுக்கு என்ன அக்கறை என்கிற ஒரு கேள்வி எழும். சீனாவுக்கு என்ன அக்கறை, அமெரிக்காவுக்கு என்ன அக்கறைங்கிறத ரெண்டாவது வச்சிருவோம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இஸ்ரேல் தேவை, அரபு நாடுகளை அடக்குவதற்கு. சீனாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு காசா ஏன் முக்கியத்துவப்படுகிறது என்று சொன்னால், ஹமாஸ் உள்ளிட்ட காசாவிலே இருக்கக்கூடிய படைப்பிரிவுகளுடைய பலத்தை அவர்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள். எனவே அரபு நாடுகளிலே மிக பலம் வாய்ந்த ஒரு தன்னிச்சையான இராணுவமாக காசாவிலே இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களை பலப்படுத்துவது என்பது அரபு நாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மக்களை தம்பக்கம் ஈர்ப்பதற்கான பெரும் வழியாக மாறிவிடும். ஏன்னா காசா பாலஸ்தீனம் மீதான மக்களுடைய ஈர்ப்பை சீனா மீதான ஈர்ப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அவர்கள் காசா விவகாரத்தில் சுதந்திரம் பெறுவதற்காக எதை செய்தாலும் அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. எப்படியோ காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளிட்ட வெஸ்ட் பேங்க் உள்ளிட்ட அத்தனை பகுதியிலும் 1967களுக்கு முன்பதாக இருந்த பாலஸ்தீன பெருபூமி சுதந்திர பூமியாக மாற்றப்பட வேண்டும். அமெரிக்கா ஒரு புறம் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்து 39,000 அப்பாவிகளை கொன்று குவித்து 90,000க்கு மேற்பட்டவர்களை அகதிகளாக, ஊனமுற்றவர்களாக மாற்றி இருக்கிற நேரத்தில் 25 லட்சம் மக்களும் அகதிகளாகி 83% மேற்பட்ட இடங்கள் நோ சேஃப் ஜோன், எந்த பாதுகாப்பும் அற்ற இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மே மாதம் முதல் ரகசிய பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தது சீனா. ஃபத்தாஹினுடைய ஆட்களை அழைத்தது. ஃபத்தாஹ் என்பதை புரிஞ்சுக்கிறீங்க, ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய பாலஸ்தீன அத்தாரிட்டி, PA என்று சொல்லுவாங்க. இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்கிற சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருப்பவர் மஹமூது அப்பாஸ். இவர்தான் பாலஸ்தீன ஜனாதிபதி என்று சொல்லுவார்கள். பாலஸ்தீனுடைய ஜனாதிபதி அல்ல, பாலஸ்தீன் என்கிற முனிசிபாலிட்டி நகராட்சியினுடைய தலைவராக இருப்பவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். எந்த விதமான பவர்மற்ற ஒரு தலைவராக அவர் இஸ்ரேலுடைய கைபொம்மையாக, கைப்பாவையாக பயன்படுத்தப்படக்கூடியவர். இவருடைய தலைமையில் இவர் யாசர் அரஃபாத்தினுடைய ஆஸ்லோ ஒப்பந்தத்திற்கு பிறகு அவர்கள் இஸ்ரேலை அங்கீகரித்த காரணத்தினால் அவர்கள் இவர்களுக்கு சுகபோகங்களை வழங்கி அவர்களை தங்களுடைய ஆட்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஃபத்தாகை அழைத்து ரஷ்யா பேசுகிறது. ரஷ்யா பல கட்ட ஐடியாக்களை சொல்லுகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஹமாஸ் அழைக்கப்படுகிறார்கள். பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறார்கள். ரஷ்யாவினுடைய தூண்டுதலின் கீழாக சீனா களத்திற்கு வருகிறது. சீனாவினுடைய ஆயுதங்கள் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரஷ்யா யமனுக்கு நாங்கள் ஆயுத உதவி செய்வோம் என்கிற நிலையை எடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போதுதான் இங்கு இருக்கக்கூடிய காசாவினுடைய தலைவர்களை நேரடியாக சீனாவுக்கு வரவழைத்து மே மாதம் முதல் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தவர்கள் இறுதியாக கடந்த சனிக்கிழமை இரவு மீண்டும் பீஜிங்கை சென்றடைந்தார்கள். ஃபத்தாஹினுடைய தலைவர்களும் ஹமாஸினுடைய தலைவர்களும். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய காட்சியில் நீங்கள் பார்ப்பது ஒருபுறமாக ஹமாஸினுடைய ஆட்களையும் மறுபுறமாக ஃபத்தாஹினுடைய ஆட்களையும் தான் பார்க்கிறீர்கள். இதிலே ஃபத்தாஹினுடைய ஆட்களை தவிர்த்து விட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இடையில சீனாவினுடைய அதிகாரிகள் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹமாஸும் ஹமாஸுக்கு கீழாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டாக இருக்கலாம், அதே போன்று சலாஹுத்தீன் அய்யூபி படையணியாக இருக்கலாம். இப்படி அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 அமைப்புகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இருக்கிறார், இந்த பக்கம் ஃபத்தாஹினுடைய முக்கியஸ்தர் இருக்கிறார், இந்த பக்கம் ஹமாஸினுடைய முக்கியஸ்தர் இருக்கிறார். அனைவரையும் உள்ளிட்ட மிக பிரம்மாண்டமான கூட்டணி இங்கே இருக்கிறது. இவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து வைத்துத்தான் இன்றைக்கு பேச்சுவார்த்தையை முடிவு
முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பீஜிங் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த பீஜிங் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரையிலே இதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரங்களை பார்ப்பதற்கு முன்பதாக இங்கே பீஜிங்கில் பேசப்பட்ட விவகாரங்களில் கலந்து கொண்ட ஹமாஸுக்கும் ஃபத்தாஹுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், ஒப்பீட்டளவில் எந்த வித்தியாசமும் இல்லை. கொள்கை அளவில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன் கொள்கை அளவில் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொன்னால், 1965க்கு முற்பட்ட பாலஸ்தீன பெருபூமி கிடைக்க வேண்டும் என்று இவர்களும் சொல்கிறார்கள், இவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையின் ஊடாக அதை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் இல்லை, ஆயுத முனையில் தான் பெற முடியும், மிலிட்டரி வார் ஒன்றின் ஊடாகத்தான் பெற முடியும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருமே 1965களுக்கு முற்பட்ட பாலஸ்தீன பெருபூமி தான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா தள்ளாடி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த ஜோ பைடன் ஒதுங்கி இருக்கிறார். கமலா ஹாரிஸ் லைனுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதால் சைனாவுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்கிற கேள்வி எழும். கண்டிப்பாக பிரச்சனை வரும். காரணம் என்னன்னா, கடந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்புடைய தோல்விக்கு ட்ரம்ப் சொன்ன முக்கியமான காரணமே சீனா தான். காரணம் என்னன்னு கேட்டா, சீனா என்பது பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. சீனாவின் ஆதிக்கம் அமெரிக்காவுக்குள் இருக்கிறது. சீனாவை விரட்ட வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய அப்போதைய ஜனாதிபதி, இப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கை கோட்பாடாக இருக்கிறது. அதனால தான் கொரோனா பெருந்தொற்று வந்த நேரத்தில் கொரோனாவை உருவாக்கியது சீனா என்பதை பகிரங்கமாக பேசினார். சீனா அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்று பேசினார். WHO வழங்கிய அனைத்து உதவிகளையும் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தினார். அதனால ஆல்ரெடி இவங்களுக்கும் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில பெரிய வாய்க்கா தகராறு ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வாய்க்கா தகராறு தற்போதைய நிலையில டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து விட்டால் கண்டிப்பாக ட்ரம்ப் அதை எப்படி பயன்படுத்துவார் என்கிற கேள்விகள் எழும்போதுதான் உடனடியாக அதை மிகச்சிறப்பாக கையாள நினைக்கிறது சீனா. அந்த அடிப்படையில் இரண்டு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் ஃபத்தாகும் அதே போன்று ஹமாஸும் மிக தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நேஷனல் யூனிட்டி என்கிற தேசிய ஒற்றுமை பிரகடனத்தில் இரண்டு தரப்பும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இவர்களோடு சேர்த்து பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய 14 அமைப்புகள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மிக முக்கியமான வரவேற்கத்தக்க, யாரும் எதிர்பார்க்காத, இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் ட்விஸ்டாக மாறிய ஒரு விவகாரமாக இது இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக அமெரிக்கா இதை எதிர்பார்க்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் 3 நாட்களாக தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே போருக்கு பின்னால் காசாவை ஆள்வது யார் என்கிற கேள்விதான் முக்கியமாக பேசப்பட்டது. அதிலே தான் யூனிட்டி அலையன்ஸ் ஆட்சி செய்யும் ஃபத்தாஹ், ஹமாஸ் உள்ளிட்ட அத்தனை பேரும் தான் ஆளுவார்கள். காசாவை ஆளுவதோ பாலஸ்தீனத்தை ஆளுவதோ இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்காது என்பதற்கான முடிவாக தற்போது இது எட்டப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஹமாஸ் தான் காசாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க்ல ஃபத்தாஹ் இருக்கிறாங்க. ஆனால் 2006 நடத்தப்பட்ட தேர்தலில் ஃபத்தாஹ் தோல்வி அடைந்து ஹமாஸ் வெற்றி பெற்றாலும் அவர்கள் ஆட்சியை ஹமாஸிடத்தில் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது தான் ஹமாஸே வழியை இறங்கி போய் நமக்கு நீயா நானா என்பதை தாண்டி பாலஸ்தீன் முக்கியமானது, எனவே அத்தனை பேரும் ஒத்துமைப்படுவோம்னு ஒற்றுமைப்பட்டிருக்கிறாங்க. இலங்கை இந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு இது ஒரு முக்கியமான முன்னுதாரணம். இயக்க ரீதியாக, கட்சி ரீதியாக பிளவுபடலாம், பிரச்சார ரீதியாக பிளவுபடலாம், மாற்றுக்கருத்திலே அவரவருடைய கொள்கை கோட்பாடுகளில் நாம் நின்று பயணிக்கலாம். ஆனால் சமுதாய பிரச்சனை என்று வரும்போது ஃபத்தாஹுக்கும் ஹமாஸுக்குமே ஒன்றிணைய முடியும் என்றால் ஏன் இலங்கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களால், இஸ்லாமிய இயக்கங்களால் ஒன்றிணைய முடியாது என்கிற கேள்வி முக்கியமானது. கடந்த தேர்தலிலும் அதற்கு முந்தைய இந்தியாவினுடைய தேர்தலிலும் இஸ்லாமியர்களுடைய பங்கு மிக கடுமையாக வீழ்ச்சி கண்டதற்கான ஒரு காரணமாக பேசப்படுவதே அசதுதீன் ஒவைசியினுடைய நடவடிக்கைகள். அவருடைய நடவடிக்கைகள் மிக துல்லியமாக இஸ்லாமிய சமூகத்தோடு இணைந்த ஒரு முனைப்பாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஊபி உள்ளிட்ட பல பகுதிகளில் இஸ்லாமிய பெருமக்களுடைய வாக்கு வங்கி மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே போன்றுதான் இலங்கையிலும் இதே நிலையை எடுத்தால், ஒற்றுமைப்பட்டு சமுதாயம் என்று நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக அரசியல் ரீதியாக நாம் வெற்றி நடை போட முடியும். அதுக்கு சிறந்த உதாரணமே இவங்க ரெண்டு பேரும் தான். இந்த ரெண்டு பேருக்கும் இணைய முடியும்னா மற்றவங்களுக்கு ஏன் இணைய முடியாது?
மற்ற கொள்கை கோட்பாடுகள் இருக்கும். அதை அவங்க மெத்தட்ல கண்டிப்பாக தனித்துவமாகத்தான் நிற்க வேண்டும். ஆனால் சமூக பிரச்சனை என்று வரும்போது ஒன்றிணைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நீண்ட கால போட்டியாளர்களாக இருந்த 2 பேரோடு 12 அமைப்புகள் சேர்ந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மிக முக்கியமாக பாலஸ்தீன தேசிய முன்முயற்சியினுடைய பொதுச் செயலாளர் முஸ்தபா பர்கூத்தி மிக தெளிவான ஒரு அறிக்கை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஒப்பந்தம் என்பது கடந்த நாட்களில் செய்யப்பட்ட வரலாற்று முக்கியத்துவமான ஒப்பந்தம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று இந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான 4 அடிப்படைகள் இருக்கிறது. இந்த 4 தான் இதில் மெயினாக பேசப்பட்டது. அதில் முதலாவது என்னன்னு கேட்டால், இடைக்கால தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை உருவாக்குவது. ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் ஒன்று உண்டாக்கணும் இருக்கிறாங்க. இடைக்கால அரசாங்கம் என்று சொல்லுவோம். அதுக்கு அது என்னன்னா, யுத்தம் முடிவுக்கு வந்ததோட சீஸ்ஃபயர் வந்துருச்சுன்னு சொன்னா முதல்ல நமக்குள்ள தேர்தலே நடத்தாமல் ஒரு இடைக்கால அரசாங்கம், நீங்க பிரதமரா நாங்க துணை பிரதமர், இப்ப இந்த மாதிரி பேச்சுக்காக சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படி ஒன்று முதல்ல உருவாக்கணும், அப்படி ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க 2 தரப்பும். அதே போன்று எதிர்கால தேர்தலுக்கு முன்பதாக ஐக்கியமான ஒன்றிணைந்த பலஸ்தீன் தலைமைத்துவத்தை உண்டாக்குவது, இது மிக மிக முக்கியமானது. 2 தரப்பும் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று 3வது நிபந்தனையாக 2 தரப்பும் ஒத்துக்கொண்டிருப்பது என்னன்னு கேட்டா, புதிய பலஸ்தீன தேசிய கவுன்சிலுடைய சுதந்திரமான தேர்தலை நடத்துவது. காசாவிலையும் வெஸ்ட் பேங்க்லையும் இணைச்சி பொதுவான தேர்தலை நடத்துவது என்கிற முனைப்பையும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொள்ளக்கூடிய பொதுவான ஒப்பந்த பிரகடனத்திலும் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். தாக்குதல் நடக்குது, அதை இணைஞ்சு போவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த மே மாசத்துக்கு பிறகு ஃபத்தாஹினுடைய ஆயுத பிரிவும் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்பப்போ வந்துட்டு போவாங்க. இனிமே கொஞ்சம் கூடுதலாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அல் குதுஸ் பிரிகேட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இடையில நம்ம பேச்சில் என்ன சொல்லுவோம்னா, அல் அக்ஸா படைப்பிரிவு என்றொன்றை பயன்படுத்துவோம். இந்த அல் அக்ஸா படைப்பிரிவு யாருக்குரியதுன்னா ஃபத்தாஹுக்குரியது. அவங்களும் ஆயுத மோதலில் இஸ்ரேலுக்கு எதிராக களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த 4 நிபந்தனைகளில் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் நாங்கள் மிக முக்கியமான வரலாற்று புள்ளியில் நிற்கிறோம் என்கிறார் ஹமாஸினுடைய சீனியர் ஆபீசராக இருக்கக்கூடிய மூசா அபு மர்சூக். மிக முக்கியமான வரலாற்று புள்ளி. எனவே இதை நாங்கள் மிஸ் பண்ண முடியாது. எங்கள் மக்கள் போராட்ட களத்தில் நிற்கிறார்கள், எங்களுக்கு எங்கள் நாடுதான் முக்கியம் என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேல் இது தொடர்பாக மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே மஹ்மூத் அப்பாஸை துரோகி என்று வர்ணித்திருக்கிறார்கள். அவங்க வர்ணிக்கிறாங்களோ இல்லையோ, நமக்கே அந்த துரோகி தான், அது வேற விஷயம். நம்ம பார்வையிலேயே மஹ்மூத் அப்பாஸ்ங்கிறவர் துரோகி தான். அவருக்கு முன்பதாக யாசர் அரபாத் செய்த இந்த தேவையில்லாத வேலையால் தான் இவ்வளவு பிரச்சனை உண்டாகியது. ஆனா இந்த வாட்டி மஹ்மூத் அப்பாஸ் இந்த லைனுக்கு வந்திருக்காருல, இது துரோகத்தின் அடையாளம் இல்லை. இது யாருக்கு துரோகத்தின் அடையாளம் என்று சொன்னா, இஸ்ரேலுக்கு தான் துரோகத்தின் அடையாளம். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஃபத்தாஹும் ஹமாஸும் இணைய மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. எதிர்பாராமல் 2 பேரும் இணைந்திருப்பது மட்டுமல்லாமல் இணையும் வரை இந்த ரகசியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதன் பின்னணியிலே மிக பலம் பொருந்தியதாக செயல்பட்டவர்கள் கத்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் தான் இப்படியான ஒரு அழகான ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் பீஜிங் பிரகடனம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் விரைவில் சர்வதேச அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய காசா அமைதி மாநாட்டை சீனா நடத்தப் போகிறது என்பதை அறிவித்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் உதவியால் அமெரிக்கா 2 நாட்டு தீர்வுக்கு ஒத்துக்கொள்கிறதோ இல்லையோ, கம்யூனிச நாடுகளின் துணை கொண்டு கூட சில நேரங்களில் தனி நாடு உருவாகி விடலாம் என்கிற நிலையை ரொம்ப நெருக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்பதை தற்போதைய இந்த ஒப்பந்தம் நமக்கு அழகாக சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நேரத்தில், எந்த அளவுக்கு சைனாவினுடைய அரசாங்கம் காசா விவகாரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய 2 தரப்பாரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் நாங்கள் பாலஸ்தீனத்தோடு இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிற மிக முக்கியமான இந்த வீடியோவை பாருங்கள். இதிலே இன்றைக்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய இராணுவ அணிவகுப்போடு பாலஸ்தீன கொடி பீஜிங் முழுவதும் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஒரு நாடாக அங்கீகாரம் பெறாத நிலையில் ஐநாவில் பாலஸ்தீனம் இருக்கிறது. அந்த அப்படியான ஒரு நாட்டினுடைய தேசிய கொடி என்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொடியை ஏற்றி வைத்து அவர்
அவர்களுடைய தலைவர்களுக்கு இராணுவ அணிவகுப்பு மரியாதையை கொடுத்து அவர்களை வரவேற்று இந்த பேச்சுவார்த்தையிலே மிக முக்கியமான பங்காளர்கள் நாங்கள் தான், காசா எங்களுக்கு இதயம் போன்றது என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது சீனா. அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் சீனாவினுடைய இந்த செயல்பாடு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த அற்புதமான காட்சி அடங்கிய வீடியோவை இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு சைனா இதிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே நடத்தப்பட்ட இஸ்ரேல் துல்கரேமில் நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய அட்டாக்ல ஹமாஸினுடைய கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளை அல் ஜசீரா பலஸ்தீன் பக்கம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இவர்தான் அதாவது துல்கரேம், இது காசா கிடையாது, வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஒரு கமாண்டர். அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்பதை கஸ்ஸாம் பிரிகேடும் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் தான் இன்றைக்கு சில முக்கியமான வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது, அதனையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்றைய மிக முக்கியமான வீடியோக்களில் இன்றைக்கு சர்வதேசமே கண்ணீர் வடிக்கிற ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. குறிப்பாக நேற்று இரவு நடத்தப்பட்ட பாரி அட்டாக்ல 84 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இந்த சிறுவனுடைய தகப்பனும் ஒருவர். இவர் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இந்த பையன் அழுதுகிட்டு இருக்கிறான். எதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறான்? தகப்பனாருடைய ஷூவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் இன்றைக்கு உள்ளத்தை தேய்க்கிற காட்சியாக மாறி இருக்கிறது. தன்னுடைய தகப்பனாரை இனிமேல் பார்க்க முடியாது. தகப்பனாருடைய 2 செருப்புகள் ஷூ இருக்கிறது, அதை கட்டி அணைத்துக் கொண்டு அந்த பையன் அழுகிற காட்சிகள் இன்றைக்கு சர்வதேசம் முழுவதும் மிக பாரிய அனுதாப அலைகளை உண்டாக்கி இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கிற மனித மிருகம் அமெரிக்காவில் நாளைக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிற நேரம், அமெரிக்க காங்கிரஸிலே உரையாற்ற இருக்கிற நேரத்தில் இந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான காட்சியை நீங்க பார்க்க முடியும், முழுவதும் காட்ட முடியாது. இந்த காட்சியை நம்முடைய தளங்களில் நம்ம பகிர்ந்துருவோம், அதில் நீங்க பார்த்துக்கலாம். நேற்று இரவு நடந்த தாக்குதல் கான் யூனிஸில் இருந்து ஓடக்கூடிய மக்களுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. இத்தோடு 9 மாதங்களில் 12வது தடவையாக அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதைத்தான் இந்த காட்சிகள் காட்டுகிறது. அதே நேரத்தில் நீங்க இன்றைக்கு பார்க்கலாம், இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மிக முக்கியமான சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி இது. காசாவில் நாங்கள் அதை பிடிச்சிட்டோம் இதை பிடிச்சிட்டோம்னு சொன்னாலும் இன்றைக்கு பேக்கிங் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஒரு முக்கியமான ஆயுதத்தில் பேக்கிங் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேக்கிங் பிரித்து இந்த அட்டாக் நடத்துவதற்குரிய காட்சிகளை காட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலை அல் குதுஸ் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுகிற ஏவுகணையினுடைய காட்சிகளை தான் நீங்க இதில் பார்க்க முடியும். இன்றைக்கும் அவர்கள் 30க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் ஒரு காட்சி தான் இங்கே காட்டப்படுகிறது. இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் இது முழுவதுமாக காட்ட முடியாது நமக்கு. அதில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய நகரங்களாக இருக்கக்கூடிய ஹாலிட், அதே போன்று யாட்டர், சூஃபா, ஏவ்ஷலோன் ஆகிய பகுதிகளிலும் ரஃபாவில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவத்தின் மீதும் பயங்கரமான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் முன்னெடுத்திருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை ஹூதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிக்கை என்று சொன்னால், நரகத்தின் வாசலை பார்க்க போகிறது இஸ்ரேல் என்கிறார்கள் ஹூதிகள். நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஹூதிகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இராணுவத்துக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, அத்தனை பேரும் யோசிச்சுட்டு அடிப்பாங்க, இவங்க அடிச்சுட்டு தான் யோசிப்பாங்க. எந்த விதமான யோசனையும் அவங்களுக்கு கிடையாது. என்ன எதிர்விளைவுங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு குரூப் தான் இந்த ஹூதிகள். அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்கன்னா, இவ்வளவு நாளாக ஈரானுடைய ஆயுதங்களை பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கு முக்கியமான ட்ரோன் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கலாம். யாஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரோன், இது இவர்களுடைய ஓன் ப்ராடக்ட் என்று சொல்லப்படுகிறது. அவர்களே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் இது. இதிலே 100க்கும் மேற்பட்ட கிலோ வெப்பனை தூக்கிக்கிட்டு இது பயணிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆயுதத்தினால தான் டெல் அவிவ் மேலே அவங்க அட்டாக் பண்ணினாங்க. இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், இதை ரேடாரில் கண்காணிக்க முடியாது. எந்த ஒரு வான் பாதுகாப்பும், அதாவது ஏரோ 1, ஏரோ 2, ஏரோ 3, ஏரோ 4 ஆகிய எந்த ஒரு அயோன்டோமாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனவே இஸ்ரேலை மிஞ்சிய மிக துல்லியமான ஒரு தயாரிப்பை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய மெயின் சோர்ஸ் எங்கிருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, ஈரான்ல இருந்து தான் கிடைச்சிருக்குது. ஈரானுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களே உருவாக்கி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ட்ரோன் என்று இந்த ட்ரோன் சொல்லப்படுகிறது. அந்த ட்ரோனுடைய கடைசியாக அவங்க இஸ்ரேலை எப்படி தாக்கினாங்க என்கிற காட்சியை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த காட்சியை தான் இதில் நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரேல் மீது அவர்கள் ஏவிய அந்த ட்ரோனுடைய காட்சியை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இந்த காட்சியை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹூதிகள் தான் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மரணத்தின் வாயிலை இஸ்ரேல் பார்க்க போகிறது என்று. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இதே நேரத்தில் நேற்று சில சகோதரர்கள் நிறைய கேள்விகள் அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. ஓவரால் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவை தாண்டி இஸ்ரேலுடைய 20 F-35 விமானங்கள் வந்து யமனை தாக்கி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். சவுதி அரேபியா இவர்களுக்கு ஏன் வழிவிட்டது அல்லது வழிவிடவில்லை என்பதை ஏன் அவர்கள் பகிரங்கப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்கிற கேள்விகளை எல்லாம் நம்ம எழுப்பியிருந்தோம். இதில் உள்ள விஷயம் என்னன்னா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. யமன் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் ஹூதிகள் இதற்கு பதில் சொல்லவில்லை. சவுதி அரேபியா நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. யார் இஸ்ரேலுக்கு நாங்க சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் என்னன்னா, சவுதியினுடைய வான்பரப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சவுதியினுடைய வான்பரப்பு எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை எழுப்ப வேண்டியவர்களும் பதிலளிக்க வேண்டியவர்களும் ஹூதிகள். பொறுத்திருந்து பார்ப்போம், ஹூதிகள் சவுதியோடு என்ன முருகலை ஏற்படுத்திக் கொள்ள போகிறார்கள் அல்லது இதை தெரிந்தே தாண்டி கொண்டு செல்ல போகிறார்களா? சவுதியோடு இப்போதைக்கு சண்டை தேவையில்லை, பொது எதிரியை பார்ப்போம் என்கிற முடிவை எடுக்க போகிறார்களா என்பது தெரியவில்லை. ஜியோ பாலிடிக்ஸில் எதுவும் நடக்கலாம். பூகோள அரசியல் தினம்தோறும் மாற்றத்துக்குள்ளாகக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து வாருங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை தவறாமல் ஓதி வாருங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகளில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மிளிர வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவருக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணதில்லை, ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்த நிலையில் சகோதரர் நதீர், அவரை நம்ம கொழும்பில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய களுத்தர மாவட்டத்தின் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அந்த மருத்துவமனையில் அவர் எந்திரிச்சு அவர் நடப்பதற்கான முயற்சிகள் மருத்துவ ரீதியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 3 மாதங்கள் அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் என்பது மருத்துவர்கள் நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன செய்தியாக இருந்தது. ஆனால் அவரை இப்பொழுதுதான் அவருடைய இப்போ 2 மாதம் நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரை சென்று நம்ம பார்த்த அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே போய் பார்க்கும்போது மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவருடைய உடல்நிலை தேர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதிகளில் எந்த பகுதியுமே ஃபங்க்ஷன் இல்லாமல் நாட் ஃபங்க்ஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அல்லாஹ்வினுடைய பேருதவி, மருத்துவர்களுடைய முயற்சி, அல்லாஹ்வினுடைய ரஹமத்து காரணமாக அவருடைய அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள் தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக விரல்கள் எல்லாம் அசைக்க முடியுமான நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அவரே சிலதை யோசித்து இப்போ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்று செய்கிற அளவுக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஃபங்க்ஷனாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை மருத்துவர்கள் நம்மிடத்தில் சொன்னாங்க. நமக்கு அண்மையில் ஒரு மருத்துவருக்கு திருமறை குரான் கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திருமறை குரான் அவங்க கேட்கறதுக்கு காரணமாகவே சகோதரர் நதீர் அவங்க தான் இருந்தாங்க. அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருவர் தான் அந்த சகோதரியும். அவங்க குரானை கேட்டிருந்தாங்க. நம்ம கொண்டு போய் அவரையும் பார்த்துட்டு அந்த குரானை அவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய நடத்தையும் அவங்களுக்கு குரானை கேட்கிற அளவுக்கு உண்டான ஒரு மாற்றமாக மாறி இருக்கலாம். அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் அருள் புரிய வேண்டும் என்கிற நிலையில் சகோதரர் நதீருடைய இந்த செயல்பாடுகள் தற்போது மும்முரமாக அவருடைய அந்த உடல் தேர்ச்சிகள் ஏற்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இடுப்புக்கு கீழே இயங்காமலேயே இருந்தார். அல்லாஹ்வுடைய உதவியால் இப்போ அவர் நிற்கிறார். அதான் அதில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், ஒரு பிடிமானத்தோடு அவர் நிற்கிறார். நிற்கிற அளவுக்கு கால் ஃபங்க்ஷன் ஆகுது என்கிற செய்திகளை மருத்துவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய கருணை தான் அவருடைய இந்த மீட்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்கிற உதவிகள் தான். எனவே அவருடைய மேலதிக ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம 3 மாதத்தில் முடியும்னு நினைச்சாலும் அது 3 மாதத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்களாகவும் மேலதிகமாக தேவைப்படலாம் என்கிற நிலையில்
அவருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை மேலதிகமாக வாரி வழங்குங்கள். அவருடைய அக்கவுண்ட் நம்பரையே முன்னால் நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுடைய உதவியால் கண்டிப்பாக சகோதரர் நதீர் உங்களை போன்று என்னை போன்று எழும்பி நடக்கிற இந்த சமூகத்திற்காக பணி செய்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். வல்ல ரஹ்மான் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற செய்திகளோடு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை இதை பார்க்குற சகோதரர்கள்ட்ட முன் வச்சார். அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியுமான ஒரு சகோதரர். நீங்கள் என்ன வேலையை கொடுத்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருந்து அவருக்கு ஒரு சகோதரர் மூலமாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லேப்டாப்பில் இருந்துக்கிட்டே அவர் சில தொழில்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எனவே அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கக்கூடிய யாராவது விரும்பினீங்கன்னு சொன்னால் அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி வேலையை எனக்கு செஞ்சுதாங்க, அதுக்கு நான் ஒரு சேலரி தர்றேன்னு அவருக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினீங்கன்னா அதுவும் அவருக்கு பேருபகாரமாக இருக்கும். ஏன்னா அவர் நோயாளியாக அங்கே இருக்கிறார், அவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்கிற வகையில் அவரும் சம்பாதித்து தான் அவருடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையும் இருக்கிறதுனால அதற்கான ஒரு பேருதவியாகவும் முடியுமான சகோதரர்கள் அவருக்கு அந்த உதவியை செய்யுங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு கொடுக்க விரும்புகிற சகோதரர்களும் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கான உதவியையும் முடிந்தவர்கள் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே சகோதரர் நதீர் விரைவில் எழும்பி நம்மை போன்று நடப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அது முழுவதுமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.